ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐஎஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து இந்த எம்ஐஎஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் போட்டிருப்போம், ப்ளஸ் வந்து எம்ஐஎஸ் கிளாஸும் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15 மார்க்ஸ் வந்து அந்த எக்ஸாமுக்கு நம்ம கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எடுப்போம் இதே சேனலில். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2யும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அந்த பார்ட் 1 பார்ட் 2யும் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஐஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். யூஸ் தி டிரான்சாக்ஷன் டேட்டா டு ப்ரொடியூஸ் இன்ஃபர்மேஷன் நீடட் பை மேனேஜர் டு ரன் தி பிஸ்னஸ். அதாவது ஆல்ரெடி இருக்கிற டிரான்சாக்ஷன் டேட்டாவை எடுத்து ஸோ மேனேஜருக்கு தேவைப்படுற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா டு ரன் தி பிஸ்னஸ். ஸோ கொஸ்டின் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டின், த டர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் தோஸ் பீப்புள் whose jobs to involve sponsoring and funding the project to develop, operate and maintain the information system is பார்த்திங்க அப்படின்னா இது ஆப்ஷன் சி, சிஸ்டம் ஓனர். ஸோ அதாவது சில பேர் வந்து சில பீப்புள் வந்து சில ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க, ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஃபார் டு டெவலப், ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் த ப்ராஜெக்ட். ஸோ அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தே ஆர் கால்டு சிஸ்டம் ஓனர். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, த பர்சன் who ensures that systems are developed on time, within budget and with acceptable quality is. அதாவது இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து யார் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஆன் டயத்துலேயும் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் ஸோ சர்டன் குவாலிட்டி டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி, ப்ராஜெக்ட் மேனேஜர். கொஸ்டின் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிஸ்னஸ் டிரைவர் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட். இதுதான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5, a task of developing a technical blueprint and specifications for solution that fulfill the business requirement is undertaken in the following phase அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த ப்ளூ பிரிண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி, சிஸ்டம் டிசைன். ஸோ சிஸ்டம் டிசைன்றது ஒரு ஃபேஸ் ஆக்சுவலாக. அந்த ஃபேஸில் தான் வந்து ஸோ இந்த டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆப்ஷன் டி, சிஸ்டம் டிசைன் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, இஃப் எ யூனிவர்சிட்டி செட் அப் எ வெப் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தட் ஃபேக்கல்ட்டி குட் அக்சஸ் டு எ ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் அண்ட் டு அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு வெப் பேஸ்டு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி வந்து ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் ரெக்கார்டு கிரேடு எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ராநெட். ஆக்சுவலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு இன்ட்ராநெட் ஆக்சுவலாக. ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7, which of the following is not a technology driver for an information system? It's not a technology driver அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான், நாலேஜ் அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் எ டெக்னாலஜி டிரைவர்.
ஸோ கொஷின் நம்பர் 7 ஆன்சர் வந்து சி. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 8, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டெலிவரபிள் ஆஃப் த சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ் இன் a ஃபார்மல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8வது கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ, டெக்னிக்கல் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஃபார் எ பிஸ்னஸ் ப்ராப்ளம். அதுதான் வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஃபேஸில் பண்ணுவாங்க. ஸோ 8வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து கொஷின் நம்பர் 9, an information system that supports the planning and assessments needs of executive management is. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ, none of the above. ஸோ 9வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ, none of the above. கொஷின் நம்பர் 10, decision makers who are concerned with tactical operational problem and decision makings are என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் மேனேஜர்ஸ். அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜர்ஸ். ஸோ 10வது கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மிடில் மேனேஜர்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 11, த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு ஸ்கேன் அன் ஆர்கனைசேஷன்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் ஆப்ஷன் சி, சென்சிங். கொஷின் நம்பர் 11க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சென்சிங். கொஷின் நம்பர் 12, when a bank uses information to launch a personalized credit card product is என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ that will add the value. ஸோ ஆப்ஷன் சி, கொஷின் நம்பர் 12க்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர், adds value. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13, when a bank uses a business performance management software to monitor its performance in a different region is option B, manages risks. ஸோ ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஷின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேனேஜஸ் ரிஸ்க்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 14, when a bank offers web self-service for a customer to answer their questions, the primary outcome is என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ரெடியூஸ் காஸ்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமனை வந்து நம்ம டெப்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மெஷினில் இருக்கிற பாட்டே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமனை வந்து நம்ம வந்து போட்டு நம்ம மணி கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால தான் வந்து ரெடியூஸ் காஸ்ட்ஸ். ஸோ 14வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ரெடியூஸ் காஸ்ட்ஸ். 15வது கொஷின், the general transformation cycle for information is ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, data to information to knowledge. data to information to knowledge. ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, data information to knowledge. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16, the most important attribute of information quality that manager require is ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், relevance. 17வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் ப்ராசஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் ரிலவெண்ட்டாக தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி, கண்ட்ரோல் அண்ட் ஃபீட்பேக். ஏன்னா ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் வந்து பிஸ்னஸ் நம்ம வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து கண்ட்ரோல் அண்ட் ஃபீட்பேக். 17வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 18வது கொஸ்டின், மானிட்டரிங் த லீகல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் which a company operates under requires review of. ஸோ மானிட்டரிங் த லீகல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்றத கொஸ்டின். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 18வதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எ கம்பெனிஸ் மேக்ரோ என்விரான்மெண்ட். 18வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19, த மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக்லி அவைலபிள் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் ஆர் அஃப்கோர்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 20, ரெக்கார்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வந்து எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து none of the above. ஸோ ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 21, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ரெப்ரசன்டட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 22, எ வெப்
ப்ளூ பிரிண்ட் டிபிக்ட்ஸ். ஸோ ஒரு வெப்போட ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லேஅவுட் ஆஃப் வெப்சைட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதுதான். 23 UML depicts information system as a collection of ஆப்ஷன் வந்து இ ஆப்ஜெக்ட்ஸ். 23வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் எ டெக்ஸானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் ஏ எ ப்ரௌசபிள் ஹைரார்கி. 24வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எ ப்ரௌசபிள் ஹைரார்கி. ஸோ அடுத்து 25வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எக்ஸ்எம்எல் ஸ்கீமா இஸ் இன்கரெக்ட். எக்ஸ்எம்எல் ஸ்கீமாவை பற்றின கீழே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் ஆல் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எல்லா எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டுக்கும் ஸ்கீமா அப்படின்றது மஸ்ட் கிடையாது. சம் ஆஃப் த எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ஸ் டெஃபினெட்லி ரிலாக்ஸிங். ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஏன்னா மஸ்ட் ஹாவ் அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டாயம் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 25வது கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேட்ஸ் டு என்டர்பிரைசஸ் இன்ட்ரோபரபிலிட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி எக்ஸ்எம்எல். 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எக்ஸ்எம்எல். 27வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் நேவிகேஷன் சிஸ்டம் ஃபார் எ வெப்சைட். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இ ரீஜனல். 27வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் இ ரீஜனல் இஸ் த ரைட் ஆன்சர். 28வது கொஸ்டின் வாட் ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் அன் அக்செப்டபிள் யூஸ் பாலிசி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்கிரிப்ஷன் பாலிசி இஸ் நாட் அ அக்செப்டபிள் யூஸ் பாலிசி. ஸோ 28வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி என்கிரிப்ஷன் பாலிசிஸ் தான் ரைட்டான ஆன்சர். 29வது கொஸ்டின் யூஸ் கேஸ் அனாலிசிஸ் ஃபோக்கஸ் அப்பான். ஸோ யூஸ் கேஸ் அனாலிசிஸ்னால் ஸோ யூஸ் கேஸ் டயக்ராம் அனாலிசிஸ் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆக்டர்ஸ். ஸோ 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆக்டர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட்டிக் வியூ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டேட்டா ஃப்ளோ மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா 31வது கொஸ்டின் contemporary information system are interfacing with customer and suppliers. ஸோ customers and suppliers using அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்எம் அண்ட் எஸ்சிஎம் தான், இந்த ரெண்டுமே தான் சேர்ந்து வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ போத் பி அண்ட் சி. சிஆர்எம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், எஸ்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இ தான். அடுத்து information system that supports the business function that reach out to your suppliers are known as option A back office information system. 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேக் ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் 33 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கிளாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். 33வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அடுத்த கொஸ்டின் 34 who are the people that actually use the system to perform or support the work to be completed அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ none of the above. ஸோ சிஸ்டம் அனலிட்டிக் டிசைனர் ஓனர்ஸ் பில்டர்ஸ்லாம் உள்ளே வர மாட்டாங்க டு கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனுக்கு வந்து நன் ஆஃப் தி அபோ தான் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ 34வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின் விச் இஸ் நாட் எ டிப்பிக்கல் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ பெனிஃபிட்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் இஸ் நாட் எ டிப்பிக்கல் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் 36வது கொஸ்டின் த ஃப்ளோ ஆஃப் டிரான்சாக்ஷன் த்ரூ பிஸ்னஸ் ப்ராசஸ் டு என்ஷூர்
appropriate checks and approvals are implemented is called workflow. Option B. அடுத்து பார்த்தீங்கன்னா 37வது கொஷின், language based machine readable representations of what a software process is supposed to do or how a software process is supposed to accomplish its task is known as option C, application program. அதுதான் ஆன்சர். ஸோ 37வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். 38வது கொஷின், a specification of how the users move from windows to window interaction with the application program to perform useful work is called. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் செட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யூசர் டயலாக் அப்படின்றது தான் 38வது கொஷினுக்கு ரைட்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 39வது கொஷின், எக்ஸாம்பிள் ஆஃப் கீலெஸ் இன்டர்ஃபேஸஸ் இன்க்ளூட்ஸ் பார்கோடிங், OCR pen அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ் இன்டர்ஃபேஸஸ். ஸோ 39வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்கோடிங், OCR pen அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின், ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி டூல்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ஷன் டி, மிடில்வேர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு MISோட ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் இவ்வளோ தான். ஸோ கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள செஷனை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். MIS பற்றினா இந்த வீடியோவும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட டேரெக்டாகவே கனெக்ட் பண்ண முடியும். நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். நீங்கள் இன்னும் இதை பற்றின அதிகமான டேட்டாஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை நீங்கள் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் எடுக்க தான் போகிறோம், இன்னும் எடுப்போம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் இப்படி சேனலை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸை பற்றியும் சொல்லுங்கள், வீடியோ பற்றியும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.